விஜயநகர பேரரசில் ஒரு நாள் அரண்மனை குதிரை தடாகம் அசாதாரணமாக களை கட்டியது. பல நாடுகளில் இருந்தும் விலைமதிப்புமிக்க குதிரைகள் கொண்டு வரப்பட்டிருந்தன. ராஜபடைக்காக மிகுந்த சக்தி, வேகம், தைரியம் கொண்ட குதிரையை தேர்ந்தெடுக்க வேண்டிய நாள் அது. அரசர் கிருஷ்ணதேவராயர் தாமே மூத்த மந்திரி வீரபத்திரரிடம் மதிப்பீடு பொறுப்பை ஒப்படைத்தார். வீரபத்திரர் ஒளிரும் பழுப்பு, வெள்ளை, மஞ்சள் நிற குதிரைகளை கண்டபோது மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தார். ஒவ்வொன்றையும் பாராட்டி இவை அரண்மனைக்கு ஏற்றவைகள் என்று அரசருக்கு அறிக்கை செய்தார். ஆனால் வரிசையின் கடைசியில் மெல்ல ஒளிரும் வலிமையுடன் நிற்கும் கருப்பு நிற குதிரையை பார்த்தபோது அவன் முகம் உடனே சுழிந்தது. அரசே என்றார் மந்திரி, இக்குதிரைக்கு மதிப்பு இல்லை. கருப்பு நிறம் கொண்ட குதிரைகள் போர் நாட்டுக்கு பயனில்லை. அடங்காதவை, ஆபத்தானவை. இதை வாங்குதல் நஷ்டமே. அரசர் சில நொடிகள் யோசித்து நின்றார். குதிரையை நிறத்தால் மதிப்பிடுவது நியாயமா என சந்தேகம். அந்த நேரத்தில் அருகில் நின்று அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தவர் தெனாலிராமன். அவர் முன் வந்து அமைதியுடன் சொன்னார், அரசே, குதிரையின் திறன் அதன் நிறத்தில் இல்லை, அதன் உள்ளுணர்வில், தைரியத்தில், அமைதியில் இருக்கிறது. அதை சோதித்து பாருங்கள், உண்மை அப்பொழுதுதான் தெரியும். மந்திரி கேலியுடன், அப்படியென்றால் நீயே சோதித்துப் பார் தெனாலி என்றார். தெனாலி புன்னகை சிரிப்புடன் குதிரை நோக்கி நடந்தார். அது அமைதியாக நின்றது. கண்களில் இருந்து தன்னம்பிக்கை ஒளி வெளிப்பட்டது. தெனாலி தன் கையில் இருந்த ஒரு வெள்ளி நாணயத்தை எடுத்தார். அதை குதிரையின் காலருகே மெதுவாக விட்டார். நாணயம் தரையில் விழுந்த சத்தம் டெங். தடாகத்தில் நின்ற குதிரைகள் பல திடுக்கிட்டன. சில குதிரைகள் துள்ளின. சத்தத்தை கேட்டு அஞ்சி அலைந்தன. ஆனால் அந்த கருப்பு குதிரை, அது அசைந்ததே இல்லை. ஒரு படியும் பிறழவில்லை. தெனாலி அரசரிடம் திரும்பி, இது பயப்படாத குதிரை. போர் குதிரைக்கு அமைதி மிக முக்கியம் என்றார். மந்திரி இன்னும் சங்கடத்தில் இருந்ததால், இது போதாது, இது எருமை போல சும்மா நிற்கும் தன்மையாக இருக்கலாம் என்றார். தெனாலி சிரித்து இன்னொரு சோதனைக்கு தயாராகினார். அருகில் இருந்த மன்னரிடம், உங்கள் வாளை குதிரை முன் காட்டுங்கள் என்றார். மன்னர் வாளை வழக்கம் போல் எடுக்காமல் மிகுந்த சக்தியுடன் தனது அரிப்பிலிருந்து வெளிப்படுத்தினார். சத்தம் ஷிங் முழு தடாகத்தையும் அதிரச் செய்தது. குதிரைகள் எல்லாம் அதிர்ந்து இங்குமங்கும் துள்ளின. சிலவை ஓட முயன்றன. ஆனால் அந்த கருப்பு குதிரை, அது அஞ்சவில்லை. அது தன் தலையை உயர்த்தி ஒருபடி முன்னே நடந்தது. சத்தம் வந்த திசைக்கே தைரியத்துடன் கவனித்தது. அது பயம் அல்ல, அது தைரியம். தெனாலி அரசரின் முன் திரும்பி உறுதியான குரலில் பேசினார். அரசே, இந்த குதிரை தன்னை மட்டுமல்ல, போராக்களத்தில் ஓடிச் செல்லும் வீரரையும் காப்பாற்றும். மற்றவை அழகானவை, ஆனால் இது போருக்கு தகுதி வாய்ந்தது. நிறம் குதிரையை மதிப்பிடாது, அதன் உள்ளுணர்வே அதன் மதிப்பு. அரசர் முகம் மலர்ந்தார். உண்மை தெளிவாக இருந்தது. வீரபத்ரா என்றார் அரசர், நீ நிறத்தை மட்டுமே கண்டாய். தெனாலி இக்குதிரையின் உண்மையான வலிமையை கண்டான். இந்த கருப்பு குதிரை நமது ராஜபடைக்கு அரிய செல்வம். இதை உடனே சேர்க்க உத்தரவிடுகிறேன். மந்திரி வெட்கத்துடன் தலை குனிந்தார். கருப்பு குதிரை அந்த நாளில் ராஜபடையின் முக்கியமான போர் குதிரையாக சேர்க்கப்பட்டது. அது வெளிப்புறத்தில் ஒரு சாதாரண குதிரை போல தோன்றியிருந்தாலும் அதன் உள்ளே இருந்த சக்தி யாராலும் அளவிட முடியாதது.